எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம எம்கேவோட டிஎஸ்கர் மிஷினை பத்தி பார்க்கலாம். இப்போ மெயினா வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொப்ரா பிசினஸ் பண்றவங்க இல்ல தேங்காய் வியாபாரம் பண்றவங்க அந்த மாதிரி இருக்கிற விவசாயிங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் உரிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான வேலையா இருக்கும். ஏன்னா மெயினா அதுக்கு என்னன்னா லேபர்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய கிடைக்கிறது கிடையாது. இல்ல அப்படி அவங்க வேலைக்கே வந்தாலுமே என்ன கேட்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். லேபர் காஸ்ட் வந்து அவங்க ஜாஸ்தியா கேட்பாங்க, கூலி நிறைய கேட்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணிட்டு லேபர் இல்லாம நம்ம வந்து ஒரு மணி நேரத்துல ஒரு 1000 காய்க்கு மேல உரிச்சு ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6000 காய் பக்கம் உரிக்கிற மாதிரி ஒரு மிஷினை தான் வந்து நம்ம எம்கேல நம்ம கொடுத்துருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷினை யூஸ் பண்றதுனால உங்களுக்கு லேபர் காஸ்ட் கம்மியாகும். சேம் டைம் வந்து ஒரு நாளைக்கு உங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தியா நம்ம பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஒரு தொழிலா வச்சு பண்றவங்க இப்போ கொப்பரைக்கேன்னு எடுக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு இன்னொரு நாள் அவங்க கண்டிப்பா லீவ் விட மாட்டாங்க. கண்டினியூஸா வந்து அவங்க ஒரு பிசினஸ் வந்து ரன் பண்ணணும்னு நினைப்பாங்க. டெய்லியுமே காய் வந்து அவங்களுக்கு உரிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ டெய்லி அவங்களுக்கு ஆர்டர்ஸ் இருக்கும், டெய்லி காய் உரிக்கணும். அந்த மாதிரி பெரிய வியாபாரிகளுக்கு பாத்தீங்கன்னா லேபரை வச்சு உரிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. சோ இந்த மிஷினை வச்சு உரிக்கும் போது என்னன்னா அவங்களுக்கு வந்து லேபர் காஸ்டும் கம்மியாகிறது மட்டும் இல்லாம ப்ரொடக்ஷன் காஸ்டும் அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியா கிடைக்குது. அதனால அவங்களுக்கு இந்த மிஷின் மூலியமா நிறைய லாபத்தை வந்து அவங்க கெயின் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எம்கேவோட டிஎஸ்கர் மிஷின்ஸ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மெயினா நம்ம டிஎஸ்கர் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து 3 HP 3 phase லைன்ல நம்ம ரன் ஆகக்கூடிய மிஷினை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து உங்களுக்கு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1000 காய் பக்கம் நீங்க உரிச்சுக்கலாம். இது வந்து நம்ம 3 HP 3 phase லைன்ல கொடுத்துருக்கோம். ரெண்டாவது உங்களுக்கு என்னன்னா இதுல டோ பார் கொடுத்துருக்கோம், வீல் செட்டப் கொடுத்துருக்கோம். நீங்க எங்கேயாவது நகர்த்திட்டு போய் நீங்க அடிக்கிற மாதிரினாலும் அடிச்சுக்கலாம். இல்ல ஒரு இடத்துல வச்சு நீங்க ஒரு பில்டிங் குள்ள வச்சு நீங்க தனியா ஒரு இது மாதிரி நீங்க கம்பெனி மாதிரி ரன் பண்ற மாதிரி ஆயில் மில் செட்டப்லயோ இல்ல அந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்ற மாதிரி இருந்தாலும் நீங்க பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போய் நான் அடிக்கணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி இதுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி தான் இது டோ பாரும் கொடுத்துருக்கோம், சேம் டைம் வீலும் கொடுத்துருக்கோம். ஸோ வீலும் டோ பாரும் இருக்கனால நீங்க எங்க வேணா கொண்டு போய் வச்சுட்டு நீங்க வந்து தோப்பு கூட நீங்க எடுத்துட்டு போய் கூட அடிச்சுக்கலாம். இது 3 HP 3 phase லைன்ல இருக்கு. எங்க ஏரியால 3 phase லைன் இல்ல அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நாம சிங்கிள் ஃபேஸ் வேணும்னாலும் நம்ம சிங்கிள் ஃபேஸ்ல பண்ணி தரோம். இல்ல எனக்கு இந்த அளவுக்கு பெரிய மிஷின் எங்களுக்கு வேணாம், எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு 400-500 காய் உரிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு சின்ன வியாபாரமா இல்ல ஒரு சின்ன தொழிலா வீட்டுல இருந்து நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா 2 HP ல கூட நம்ம மிஷின்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொன்னு இதுல வந்து நமக்கு 2-in-1 மாடலும் இருக்கு, சிங்கிள் மாடலும் இருக்கு. அது என்ன 2-in-1 மாடல் அப்படின்னா நீங்க காய் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க குடுமியோடையும் உரிக்கலாம், இல்ல குடுமி இல்லாம உரிக்கலாம். அது வந்து உங்களுக்கு 2-in-1 மாடல்ல வரும். அதே மாதிரி உங்களுக்கு வெறும் குடுமியோட மட்டும் உரிக்கணும்னாலும் குடுமியோட மட்டும் உரிக்கிறதுக்கு நம்ம கிட்ட மிஷின்ஸ் இருக்கு. இப்போ இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா நம்ம காய் உரிக்கிறதுக்கு ரொம்ப சேஃப்டி மெஷரா தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதுல வந்து நம்ம உள்ள ஒரு ரப்பர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ரப்பர் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப கைக்கும் இது சேஃபா இருக்கும். உள்ள வைக்கிறதுக்கு லேபர்ஸ் வந்து பயப்படணுங்கிற அவசியம் இல்ல, ரொம்ப சேஃப்டியா நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டைம் பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம ரிவர்ஸ் ஃபார்வர்ட் சுவிட்சும் கொடுத்துருக்கோம். சப்போஸ் நீங்க காய் போடும்போது உங்களுக்கு ஏதாவது வந்து உள்ள ஸ்ட்ரக் ஆச்சுன்னா நீங்க ரிவர்ஸ் போட்டு காயை வெளியில எடுத்துட்டு திரும்ப வந்து நீங்க ஃபார்வர்ட் போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுல இருந்து நம்ம காயை உரிக்கும் போது வர உரிமட்டை கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கம்ப்ரஸ் ஆகி தான் வரும். அதை வந்து நீங்க அப்படியே காயர் ஃபேக்டரிக்கு வந்து நீங்க கொடுத்து சேல் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க காயை உரிக்கிறது மட்டும் இல்லாம தூக்கி போடுற அந்த அஸ்க கூட நீங்க வெளியில மார்க்கெட்ல கொடுத்து காயர் ஃபேக்டரி கொடுத்து நீங்க அதுலயும் ஒரு லாபம் பார்க்கலாம். காயை விற்பனை பண்ணி அதுலயும் நீங்க ஒரு லாபம் பார்க்கலாம். வேஸ்டா போற பொருள் இருந்துமே உங்களுக்கு வந்து ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க கொப்ரா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மிஷின் கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மிஷினுக்கு வந்து நீங்க வெளியில வந்து நம்ம காயை உரிக்கிறதுக்கு மேனுவலா கொடுக்குற லேபர் காஸ்ட்டை விட இந்த மிஷினுக்கான காஸ்ட் நமக்கு ரொம்ப கம்மி. எப்படி அப்படின்னா ஒரு 3 monthsல இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க ரிட்டர்ன் எடுத்துடலாம். இந்த மிஷினை வாங்குறதுக்கு நீங்க போடுற காசை வந்து ஒரு 3 monthsல ரிட்டர்ன் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வரது எல்லாமே லாபமா தான் இருக்கும். இதை வந்து நீங்க ஓன் பிசினஸாவும் பண்ணலாம். அப்படி இல்லங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா இல்ல நீங்க அது வந்து ரெண்டலுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுக்கலாம். ஏன்னா இந்த மிஷினை வந்து நம்ம கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா மூவபிள்ல தான் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க ஓன் யூஸ்க்கு பயன்படுத்துற மாதிரி இருந்தாலும் பண்ணி நீங்க அதுல இருந்து லாபம் பார்க்கலாம். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல மிஷினை வச்சு நீங்க ரெண்டலுக்கு கொடுத்து கூட வாடகைக்கு ஒவ்வொரு தோப்பு நீங்க வாடகைக்கு கொடுத்து கூட நீங்க இதுல வந்து வருமானம் சம்பாதிக்கலாம். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்க 3 monthsல எடுத்துடலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் வரது எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட்டா தான் இருக்கும். இப்போ நம்ம எம்கேவோட டிஎஸ்கர் மிஷின் பாத்தீங்கன்னா நீங்க எப்ப வந்தீங்கனாலும் காயோட வந்தீங்கன்னா உங்களோட டெமோ பார்த்துட்டு நீங்க சாட்டிஸ்ஃபை கண்டிப்பா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். நீங்க அதுக்கப்புறமா உங்க மிஷினை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எங்க நீங்க இந்த மிஷினை வந்து பார்த்து வாங்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து கம்பெனி வந்து கோயம்புத்தூர் இருகூர்ல லொகேட் ஆயிருக்கு. சப்போஸ் நீங்க அவினாஷி ரோடு வழியா வரீங்கன்னா சின்னைபாளையத்துல இருந்து வரலாம். அப்படி இல்ல நீங்க திருச்சி ரோடு வழியா வரீங்கன்னா நம்ம LNT பைபாஸ் கிராஸ் பண்ணி வரலாங்க. இதே மாதிரி இந்த மிஷினை பத்தின தகவல் இல்ல வேற என்னென்ன மிஷின்ஸ் நம்ம கிட்ட இருக்குங்கிறது எல்லாமே நம்ம சோஷியல் மீடியா அண்ட் தென் வெப்சைட்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்ல அப்படின்னா ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு சேல்ஸ் டீமோட நம்பர் வந்துட்டு இருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கனாலும் சேல்ஸ் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.